வணக்கம் entrepreneurs. நிறைய பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், ஆனா நான் வந்து கவர்மெண்ட்டுக்குலாம் டெண்டர் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு நான் அட்ரஸ் பண்ணதான் இந்த வீடியோ நான் போடுறேன். எஸ், உங்களாலையும் கொடுக்க முடியும். நீங்க வந்து ஒரு எம்எஸ்எம்இ ரெஜிஸ்டர்டு பர்சனா இருந்தாலுமே போதும். நீங்க ஒரு சோல் ப்ரொப்ரைட்டரா இருக்கலாம், இல்ல வாட் எவர் உங்களோட பிசினஸ் ஸ்ட்ரக்சர் என்னவா இருந்தாலும் நீங்க தாராளமா டெண்டர்ஸ் அட்டன் பண்ண முடியும். இந்த டெண்டர்ஸ்க்காக முன்னாடி மாதிரி நீங்க டிபார்ட்மெண்டா ஏறி இறங்கணுன்ற அவசியம் ரொம்பவே குறைவு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெம் போர்ட்டல், இ டெண்டர்ஸ், இ ப்ரொக்யூர், டிஎன்இ ப்ரொக்யூர், சென்ட்ரல் லெவல்ல இருக்க ப்ரொக்யூர்மெண்ட் சிஸ்டம்ஸ், இப்படி எல்லா இடத்துலையுமே வெப்சைட் போர்ட்டல் சிஸ்டம் வந்துருச்சு. ஸோ இ ப்ரொக்யூர்மெண்ட் போர்ட்டல் சிஸ்டம் இருக்கிறனால நீங்க கவலையே பட வேணாம். அந்த சிஸ்டம்ல போய் நீங்க டெண்டர்ஸ் என்னெல்லாம் இருக்குன்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு நீங்க எலிஜிபிளா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். நீங்க ஃபர்தரா அங்கேயே ஆன்லைன்லேயே நீங்க டெண்டர்ஸுமே கோட் பண்ணலாம். ஸோ இப்படி கோட் பண்றதுக்கு நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. நீங்க பயப்படவே தேவையில்லை. நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு எம்எஸ்எம்இ நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ்டி, ஃபர்தரா நீங்க நிறைய டெவலப் ஆகி ட்ரேட்மார்க், அப்புறம் ஜிஎம்பி ப்ராக்டிஸ் அண்ட் ஃபர்தரா உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா ஐஎஸ்ஓ கூட நீங்க எடுத்துக்கலாம். இப்படிலாம் எடுக்கும்போது உங்களுக்கு என்ன பர்க் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெண்டர் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு. ஸோ நீங்க பேப்பர் ஒர்க்ஸை கரெக்டா வச்சிருந்தீங்கன்னா டெண்டர்ஸை ஈஸியா அப்ளை பண்ணலாம். இந்த பேப்பர் ஒர்க்ஸ் ரிகார்டிங் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா தாராளமா எங்களை கேட்கலாம். நன்றி. For more informative video, follow us.